ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் கிருஷ்ணா. எப்படி வந்து ஹாய் சொல்கிறேன்றதே மறந்து போயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்குது. நான் வீடியோ ஷூட் பண்ணி பல நாள் ஆயிடுச்சு. ஐ நோ ஐ டுக் அ பிக் கேப். என்ன தான் கேப் எடுத்திருந்தாலும் நான் இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கணும், என் மெமரியாக எப்போவுமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இதை போஸ்ட் பண்ணியே ஆகணுன்ற முடிவில் தான் எடுத்தே ரொம்ப நாள் கழித்து போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் கருப்பு படம் போயிட்டு வந்தேன் தனியாக. ஸோ அது எப்படி இருந்துச்சுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஒர்க்லேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே படத்துக்கு போயிட்டேன். ஒரு 5 minutes தான் டிஸ்டன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக போகிறேங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற அந்த மைண்ட்லாம் கிடையாது. உட்காந்து கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. என்னைய வீடியோ எடுக்கிறது, ஏன்னா நான் கத்துறது அதெல்லாம் பண்ண வீடியோ எடுக்க யாரும் இல்லை. ஸோ என்னால் எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு எதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தை, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த தனியாக போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்துச்சு. ஹாய் ஆல், எனக்கு வந்து நான் கருப்பு படம் பார்த்துட்டு வந்து ஒரு 2 days மேலே ஆகுது. நான் ஏன் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலைன்னா எனக்கு அதுக்கப்புறம் டைமே கிடைக்கல. நானும் வந்து கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதில் தான் வந்து தள்ளி வச்சுட்டு இப்போது அந்த கருப்பு பட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வருவோம். ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. நான் தனியாக போய் பார்க்குறது, என் கூட யாருமே வரல, நான் மட்டும் மூவி போய் பார்த்துட்டு வந்தேன். இட் வாஸ் அ குவைட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். யாராவது தனியாக போய் மூவி பார்க்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக போங்க. யாராவது வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, இவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, யாருக்காக வெயிட் பண்ணாதீங்க, போய் பார்த்துடுவாங்க. அண்ட் கருப்பு மூவி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் தனியாக போய் மூவி பார்க்கறதுனால நான் வந்து ஒரு 3 மணி ஷோ தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒரு 5 minutes தான் வந்து தேட்டர். நான் எனக்கு 3 மணிக்கு என் ஒர்க் முடியும். ஸோ நான் கடகடன்னு போயிடலான்னு சொல்லிட்டு போனேன். அந்த டொபாக்கோ ஆட்ஸ்க்கு அப்புறம் கரெக்டாக நான் போனேன். அந்த டொபாக்கோ ஆட் முடியுது, கரெக்டாக நான் போகிறேன். ஸோ போன உடனே மூவியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் தனியாக போனதுனால என்னவோ எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு வரல. நான் உட்காந்து கம்ப்ளீட்டாக உட்காந்து படம் என்ஜாய் பண்ணிவிட்டு தனியாக போயிருந்தோம், கத்திட்டு இருந்தேன், விசில் அடிச்சிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து ஷாப்பிங் போனப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் போய் நான் பே பண்ணி நான் வாங்கும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு நான் போய் உட்காந்து சாப்பிட பழகலை. எடுத்த உடனே நான் வந்து போய் பார்சல் வாங்கிட்டு வரதான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து பிடிச்சதா ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டு வர்றது. இல்லையா எனக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாங்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறது. ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அது ஜாலியாக இருந்துச்சு. 2026 ஆரம்பிச்சு 5 மாதம் ஆகுது. 5வது மாதமே முடிய போகுது. என்னம்மா பாதி வருஷம் எங்கே போனேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில திங்ஸ் பர்சனலாக இருக்கும்போது அது பர்சனலாக இருக்கிறதே நல்லதுன்னு நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி திங்ஸ் வேர் ஹேப்பனிங் இன் மை லைஃப். இப்போதான் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் டவுன் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து என்னையே பார்த்துக்கிற ப்ராசஸ்ல இறங்கியிருக்கேன். ஐ மீன் அது ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பெருசாக ஒரு கண்டென்ட் எடுக்கிற அளவுக்கு என் லைஃப்பில் எதுவும் போகல. அதாவது எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிற அளவுக்கு என் லைஃப் போகல. பர்சனலாக வந்து ஒரு பெரிய படமே எடுக்கிற அளவுக்கு 2026 போட்டுருச்சு என்னைய. இன்றைக்கி வந்து எனக்கு லீவ். இன்னிலேருந்து ஒரு 4 days வந்து எனக்கு வந்து லீவ். நான் வந்து எப்படி வந்து டச் விட்டு போயிருக்கேன்னா, கேமராவை பார்த்து பேசணும் ஃபோனில் அப்படிங்கிற அந்த தாட்டே இல்லாத அளவுக்கு நான் வந்து போயிருக்கேன். அண்ட் ஃபோனை ஹோல்ட் பண்ணுறது, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப எப்படி லிட்டரலாக ஸ்டாப்பே பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் ஒரே ஒரு செல்ஃபி, அதோட அவ்வளோதான், அப்படி முடிச்சுக்கிறது. அதனால் வந்து இப்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வரமாட்டேங்குது. யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஆனால் இப்போ அப்படிதான் போயிட்டுருக்கு. ஏன்னா நான் வீடியோ எடுத்து vlog பண்ணி மாதக்கணக்காக ஆகுது. ஏன்னா நான் வந்து ஒரு ஷெட்யூல் வச்சுருந்தேன். Jan 1st அப்புறம்
சும்மா வீடியோவா இறக்குறோம் அப்படிலாம் நினச்சிட்டு எதுவும் வரல. இதுக்கப்புறமும் நான் எப்படி போடுவேன்லாம் எனக்கு தெரியல. பார்ப்போம். வீடியோ வரப்பெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் கத்துறத நான் வந்து எப்படி இருக்கேங்கிறத வீடியோ எடுத்து தரேன். யாரும் இல்லாத காரணத்தினால் என்னால் தேட்டரில் வந்து அந்த இதெல்லாம் காமிக்க முடியல. பட் நான் வந்து எப்படி போனேன் எப்படி வந்தேன்றதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடியே. அண்ட் என்னோட ட்ரைபாடும் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ என்னால் எங்கேயும் வச்சு வீடியோ எடுக்க முடியல. இப்போவே வந்து ஒரு விண்டோவில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இப்போதைக்கு இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பெருசாக ரீல்ஸ் எடுக்கிறதில்ல, எதுவுமே நான் பண்ணுறதில்ல. அப்படியே சோஷியல் மீடியா விட்டு தள்ளி இருக்கேன். கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக தான் இருப்பேன். இன்ஸ்டாகிராமில் வர டிஎம்ஸ் எல்லாமே படிச்சுட்டு தான் இருப்பேன். இப்போ வரையும் ஷேர் பண்ணுற அளவுக்கு பெருசாக எந்த டிஎம்ஸும் வந்தது கிடையாது. Q&As பண்ணும்போதும் டு பி ஃப்ராங்க் எனக்கு பெருசாக எந்த ஒரு கொஷின்ஸும் வராது. பெருசாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க. அதனால நான் வந்து எதுவுமே போடுறதில்ல. மேபி உங்களுக்கு வந்து என்கிட்ட எதாவது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் Q&A போடுங்க, நாங்கள் வந்து நிறையன்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கணும்னா ஐஎம் கீர்த்தனா சிங்கிற ஐடியை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது கரண்ட்டாக சண்டே வீடியோ வருமானா எனக்கு தெரியல. நான் வந்து வராமல் போன கொஞ்ச காலத்தில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிருக்கு. பட் என்னால் ட்ரெண்டில் இருக்க முடியல. தமிழ்நாட்டு அரசியல்லையும் வந்து பெரிய மாற்றம் நடந்திருக்கு. மாற்றம் நல்லதுக்கேன்னு நம்புவோம். நீங்களும் போய் கருப்பு படத்தை பார்த்தீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே ஹெல்தி. உங்களோட ஹெல்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. வெயில் காலமாக இருக்குது, மழையும் வந்துட்டு போகுதுதான். ஆனாலும் தண்ணி குடிங்க நிறைய. நீங்கள் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து வாய் தரதான் மூணவே மாட்டேன். வீடியோ எடுக்கும் போதும் சரி, நான் நிறைய பேசியே வீடியோ போட்டிருக்கேன். பட் இப்போது வந்து என்ன பேசுகிறது அப்படிங்கிறது தான் மைண்டில் ஓடுது. எப்படி இருந்தாலும் ஐயோ அடுத்தென்ன அப்படி தான் தோணுது. ஸோ ஹோப் நான் வந்து திருப்பி என் வாய் திறந்தா பேசிகிட்டே இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வரத்துக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரப்போதான் எனக்கு தெரியல. ஓகே guys, see you all in the next video. உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்தனா.